அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெல்லை கார்த்திகா ராஜா பேச்சாளர். உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் உணர்வுடையோம் மதிக்கின்ற மாணிக்கம் மாதளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்பொடி குங்குமம் தோயம் என்ற விதிக்கின்ற அபிராமியின் வழி துணை ஏழு அபிராமி பட்டர் அழகா பாடி பாருங்க. நம்ம சிவபெருமானுக்கு கூட ஒரு ராத்திரி தான் மகா சிவராத்திரின்னு நம்ம சொல்றோம். ஆனா அம்பிகைக்கு தான் 9 நாள் அவளை கொண்டாடி தீக்கிறோம் நவராத்திரி விழாவா. மகேசன் அப்படிங்கிற அந்த அரக்கனை வதம் செய்யறதுக்காக 9 நாட்கள் நம்முடைய அம்பிகை தவ கோலத்துல இருந்து கலைமகளா அலைமகளா மலைமகளா காட்சி தந்து முதல் 3 நாட்கள் துர்க்கையாக, மத்திய 3 நாட்கள் மகாலட்சுமியாக, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாக நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. நம்ம அம்பிகைய வேண்டிக்கிட்டு என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும். நம்ம வீட்டுல கும்பம் வச்சு கொலு வச்சு விரதம் இருந்து அபிராமி அந்தாரி, சரஸ்வதி அந்தாரி, துர்க்கை அந்தாரின்னு நம்ம பாடி அம்பிகைய பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினைச்சதையெல்லாம் தரக்கூடியவளாக அவள் இருக்கிறார். அம்மானாலே கருணையின் வடிவம் தானுங்க. அவளை மாரியாகவும் காளியாகவும் அவதாரமா நம்ம கொண்டாடுவோம். மாறினா என்ன? கருணை மலை பொழியக்கூடியவள். காளினா அவன் ஆக்ரோஷமானவள். நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை எதிரிகளை பொடி பொடியா மாத்துறதுக்கு காளியா அவதாரம் எடுத்து நமக்கு பின்னாடி இல்லைங்க நமக்கு முன்னாடியே போயிடுப்பா. அதே நேரத்துல ஏதாவது உருகி பக்தர்கள் கேட்டாங்க அப்படின்னா மாறி மாதிரி கருணை மலை பொழியக்கூடியவளா இருப்பா இல்லையா? அதனாலதான் நம்முடைய பாரதியார் காளி மீது ரொம்ப பக்தி வச்சிருந்தார். நல்லதோர் வீணை செய்தி அதை நலங்களும் உறுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்வது அறிவினில் படைத்து விட்டாய் வண்ணமை தாராயோ இந்த மாநிலம் பயனுள்ள வாழ்வதற்கு என்ன சொன்னாரு. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரும் காளி மீது தீவிர பக்தியா இருந்தாரு. அப்போ சீடர்கள் எல்லாம் கேட்டாங்க, காளி மீது இவ்வளவு பக்தியா இருக்கீங்களே, இந்த காளி உங்களுக்கு என்ன தருவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு பரமஹம்சர் சொன்னாரா, நீ காளி கிட்ட போய் பொண்ணை கேட்டா அவன் பொண்ணை தருவா, பொருளை கேட்டா அவன் பொருளை தருவா, கல்வியை கேட்டா கல்வியை தருவா, வீடு வாசல் கேட்டா வீடு வாசல் தான் தருவா. இது எதுவுமே வேண்டான்னு நீ மட்டும் போதும்னு கேட்டு பாரு. காளி தன்னையே தரக்கூடிய அளவுக்கு அன்பு நிறைந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு குரு தன் சீடர்களுக்கு பாடம் சொன்னதா ஒரு வரலாறு இருக்குதுங்க. நம்முடைய காளிதாசர் நம்ம காளி மீது கொண்ட பக்தியினாலதானே மகாகவி காளிதாசர் உலக புகழ்பெற்ற ஒரு கவிஞரா வந்தாரு. நம்ம காளிதாசர் முட்டாளா இருந்தாரு, ராணிய திருமணம் பண்ணாரு, காளியே கெரின போய் காளி கிட்ட தவம் இருந்தாரு. காளி காட்சி தந்தாங்க. 2 கிண்ணம் நிறைய பாயாசம் வச்சு இந்த கிண்ணத்துல ஆற்றல் இருக்கு, இந்த கிண்ணத்துல அனுபவம் இருக்கு, உனக்கு எந்த கிண்ணம் வேணும்னு நம்ம காளி கேட்டாங்க. காளிதாசர் முட்டாள்தனமா ஒரு பதில் சொன்னாரா, எந்த பாயாசம் ரொம்ப சுவையா இருக்குமோ அந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய பாயாசம் வேணும்னு கேட்டாங்களா. காளி 2 கிண்ணத்தையுமே கொடுத்து மிக சிறந்த ஞானத்தையும் நம்ம காளிதாசருக்கு கொடுத்ததா நம்முடைய கதைகள் சொல்லுது. அப்படின்னா வாழ்க்கையில நம்ம எதை வேணாலும் மாத்திக்கலாம், பக்தியை மட்டும் மாத்திக்க கூடாது. அந்த பக்தி நம்ம அம்பிகை மீது வச்சோம் அப்படின்னா நம்ம சிவபெருமானே பக்தி செஞ்சாங்க மனைவி மீது. அதனாலதான் தம் உடல்ல பாதிய நம்ம பார்வதி தேவிக்கு கொடுத்தாங்க. நம்ம நடராஜர் ருத்ர தாண்டவம் ஆடும் போது இடது கால ஊனி வலது கால சுத்துவாங்க. காரணம் என்ன தெரியுமா? இடது பக்கம் தன் மனைவியான பார்வதி தேவி இருக்கா, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவ நம்மளை பாத்துக்கிடுவா அப்படிங்கிற நம்பிக்கைதான். அதனாலதான் சொல்லுவாங்க, சக்தி இருந்தா செய்ய இல்லாட்டி சவனேன்னு எரி, சர்வம் சக்தி மயம்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்முடைய அம்பிகை துர்க்கையாக சரஸ்வதியாக மகாலட்சுமியாக அவதரிக்கக்கூடிய இந்த நவராத்திரினால நம்ம மகிஷாசுர மர்த்தினிய கொண்டாடி தீர்க்கக்கூடிய அவதார நாளா நம்ம நவராத்திரிகளாக கொண்டாடிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.